கலைகள் வெட்டப்படும். அந்நிய பாஷைங்கிறது அருவமனையா வெளிப்படும். என்ன ரகசியம்? சதும்பர ரகசியமா? மக்களே, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ சபைகள்ல போதகர்னு கொஞ்சம் தன்னை ஒரு மெருகேற்றியவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே அவங்களுக்கு வேத வாக்கியம் தெரியுமா, சுய விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பல வருடங்களாக இந்த அந்நிய பாஷை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. வேதத்திலே இல்லாதத யாரு என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கேட்டுவாங்க. அந்நிய பாஷை பேச 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 நமக்குள்ள இருக்கிற கலைகள் வெட்டப்படும். அந்நிய பாஷையில பேச பேச நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் கட் பண்ணப்படுமா? என்னங்க அந்நிய பாஷைங்கிறது அருவமனையா அல்லது கதிர இருக்கிற இதுவா? இப்ப கூட அந்த அறுக்கிறது இல்ல, எல்லாம் மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அந்நிய பாஷையில பேசினா கலைகள் எப்படி? வசன விளக்கம் வேற மாதிரி சொல்லுவீங்களா? அந்நிய பாஷையில பேசிட்டா கலைகள்லாம் இதாயிருமா? எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரு இந்த கலைக்கும் கோதுமை மணிக்கும் அதாவது உலகத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்கள் அதை வச்சுதான் ஊமையாக சொன்னார். நல்ல கனி கொடுக்கக்கூடிய நல்ல கோதுமை மணியானதை தனியா சேர்ப்பாரு. தனியா சேர்த்துட்டு கலைகளை என்ன பண்ணுவாரு? அக்னி கந்தகத்துக்குள்ள போடுவாரு அப்படின்னு உருவகமாக உண்மையாக சொல்லப்பட்டது. இந்த கோதுமைங்கிறது உருவகம். இந்த நல்ல கோதுமை அப்படிங்கிறது நாம தான், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜனம்தான். இது உருவகமாக ஊமையாக சொல்லப்பட்ட காரியம். அந்நிய பாஷை பேச 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 எங்க இருக்கு? பைபிள்ல எங்க இருக்குப்பா? மேல என்ன சொல்லுவான்னு கேளுங்க. அந்நிய பாஷைய பேச 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 ரகசியம் வெளிப்படும். அந்நிய பாஷையில பேச பேச ரகசியங்கள் வெளிப்படும். என்ன ரகசியம்? சதும்பர ரகசியமா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்நியமாய் நமக்கு அந்நியமாய் இருக்கிறது என்ன அப்படின்னா, என் பாஷைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாஷை தான் அந்நியமா இருக்கும். சரியா? இப்போ ஒண்ணு இல்லை, எனக்கு தமிழ் சரி ஓரளவுக்கு தெரியும்னு வைங்க. ஏன்னா நம்ம தமிழே பேசுற, சமஸ்கிருதத்தையும் இதையும் பேட்டுதான் பேசுறோம். சரி, தமிழ் தெரியும். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலையாளம் தெரியும், ஹிந்தி அரைகுறையா தெரியும், சரியா, தெலுங்கு அரைகுறையா தெரியும். இப்படி பல காரியங்கள் எனக்கு தெரியும். ஆனா நான் சிங்கப்பூர்ல போறேன், திடீர்னு இருந்தாக்குல சிங்கப்பூர்ல போய் பொத்தட்டின்னு விழுறேன். விழும்போது இந்த மலாய் பாஷை வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய மொழியா தெரியும். அப்போ அந்நிய மொழியா தெரியும் போது அந்த இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பாவத்துல இருக்கிறாங்க, பலவிதமான கோணத்துல பயணிக்கிறாங்க. இயேசுவை அறியாத ஜனங்களா இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு மலாய் பாஷை தெரியல, ஆண்டவரே நீங்க எனக்கு அந்த வரத்தை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் தந்த வரத்தின்படி நான் அவங்களுக்கு ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை சொல்றேன். இயேசு உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய பாவத்திற்கும் உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் உங்களுடைய மீறுதலான காரியங்களுக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். நாம் எல்லாம் சீர்கெட்டு போய் தேவ மகிமையற்று வழி தப்பிய ஆடுகளைப் போல திரிந்திருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வானத்தையும் பூமியும் பூ உலகத்தையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவானவரே தம் ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படி முழு உலகத்தையும் அவர் கொண்டு சேர்க்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திற்காக பலியானார். நம்மை மீட்டும் பொருளாக தன்னை தாமே உயிரை கொடுத்து நேசித்தவர் அப்படின்னு நான் வந்து மலாய் பாஷையில சாலிடா சொல்ற. அதுதான் ரகசியம். அந்நிய பாஷையில பேசுங்கள், ரகசியம் தெரியும். என்ன ரகசியம்? வாட் இஸ் திஸ் ரகசியம்? என்னையா இவங்க இந்த அந்நிய பாஷையை ஒரு என்னமோ ஒரு மந்திர பாஷை போல கருத்திட்டு சொல்றாங்க. எங்கெங்க நடக்குது? சரி, மேல என்ன சொல்லலான்னு கேட்போம். அந்நிய பாஷைய பேச பேச கிருபை வெளிப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையில பேச பேச கிருபை வருவான். இப்போ அந்நிய பாஷைங்கிறது வந்து கட்டி இழுக்கிற கயிறாக அந்நிய பாஷை இருக்கா? கயிறா அல்லது பைப்பா? அந்நிய பாஷையில வந்தா கிருபை வந்துடும். அப்படியா? என்னப்பா அப்படி இருக்கீங்க? அதாவது எபேசியர் புஸ்தகத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொள்றோமோ, இயேசு கிறிஸ்துக்குள்ள எந்த அளவுக்குள்ள நம்ம வரோமோ அப்பொழுது கிருபை வருது. விசுவாசத்தினாலே கிருபையை நம்ம பெறுகிறோம். புரியுங்களா? இது வந்துட்டு அந்நிய பாஷையில பேசுறதுனால கிருபை வருது, என்ன அர்த்தம்னு தெரியல. நாம எதுக்கு அந்நிய பாஷையில பேசணும்? அப்ப எதுக்கு தமிழ்லயே பைபிள்ல எழுதியிருக்காரு, அந்நிய பாஷையில சொல்லியிருக்கலாம்ல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகிய ஒபரி கபரிவா ரி சோ தோ ரோ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தமிழ்ல சொன்னாரு? பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே ஒபரி கபரிவா ரி சோ தோ இப்படின்னா சொன்னாரு? சொல்லவே இல்லை. அதே போல
அதே இதுல வந்து 6வது அதிகாரத்திலேயே சொன்ன ஆண்டவர் அதுக்கு முன்னதாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாணிகளை போல ஜெபத்துல வந்து இப்படியே வீண் வார்த்தைகளை இட்டு அலம்பிடாதீங்கப்பா. அண்ணாணிகளை போல கயன்னுகிட்டு இருக்க கூடாது. நீ பேசுறது, நீ கேட்க போறது என்ன, நீ இது பண்ண போறது என்ன அப்படிங்கறத சாலிடா பரமபிதா அறிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி 6:7 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்குதுப்பா. புரியுதா? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? பைபிள் இருக்கா? அந்நிய பாஷையில பேசினா கிருபை வரும். என்னத்த சொல்றதுன்னே தெரியலீங்க. ஐயோ கடவுளே கடவுளே, இவனுங்களோட கடந்து, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவம் சீரழிது. இவனுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் வைரல் ஆயிடக்கூடாது. இவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது நம்புறதுக்கும் ஒரு சில கூட்டங்கள் இருக்கும் பத்தியா, கூமுட்ட கூட்டங்கள் பைபிளே வாசிக்க மாட்டாங்க. வாசிக்காமலே அப்படியாக நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நிய பாஷையில தானே இந்த இதை பாச எங்கேயாவது இருக்காடா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்திலேயே இந்த மாதிரியான பாஷைகள் வச்சிருக்காங்களா, அல்லது மராட்டிய பாஷையா, அல்லது இந்த இது இருக்குல்ல ட்ரைப்ஸ் பீப்புள், புரியுதுங்களா, அந்த காட்டுல இருப்பாங்களா ட்ரைப்ஸ், காட்டுவாசிகள், அவங்கள்ட்ட கூட எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா இப்படிம்பா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவான், வேற மாதிரி பேசுவான். ஆனா இந்த மாதிரி பாஷை நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. இங்க இவனுக்கு பேசுற பேச்சு ஐயோ காதுல ரத்தம் வர மாதிரிதான் கதை விடுறாங்க வைக்கிறாங்க. சரி மேல என்ன சொல்லலாம் அப்படிங்கறத முடிச்சிருவத சரிதானா? அந்நிய பாஷையை பேச பேச வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். எப்படி எப்படி எல்லாம் கதை விடுறாங்க பாத்தீங்களா? பைபிளை வாசிக்கல அப்படின்னு சொன்னா எதை வேணாலும் உருட்டுவான். அண்டார்டிக்கு அண்டம் வியக்க கண்டம் வியக்க அப்படியே பயங்கரமான உருட்டுகள் எல்லாம் உருட்டுவான். சரி, இந்த மதகுகள் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா பேழை செய்த பிறகு வானத்தின் மதவுகள் திறக்கப்பட்டது. பூமியினுடைய அஸ்திவாரங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. எதை? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு. புரியுதுங்களா? என்னது? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு, சோழி முடிக்கிறதுக்காக மதகுகள் திறக்கப்பட்டது. சரி, இதுக்கு மேல என்ன மதகுகள் திறக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்கியல் 10 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா வானத்தின் பல கடிகளை திறப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்நிய பாஷையில் பேச பேச மதகுகள் திறக்குமா? அப்படியே ஆண்டவரே, மதகுகள் திறக்குமா ஆண்டவரே? நீ என்ன ஆண்டவரே சொன்னீரு? அப்போ அந்நிய பாஷையிலே எல்லாரும் பேசணுமா? என்னது ஆண்டவரே? இல்லையாப்பா, நீ நல்ல நார்மலா ஜெபம் பண்ணாலே நான் அவரு கேட்பாராமே. நல்ல ஆண்டவருப்பா அவரு. நம்ம தூய தமிழ்ல கேட்டாலுமே உடனே கொடுத்துருவாரு. அந்நிய பாஷையில கொடுப்பீங்களா? ஆடா பேதியில போவோம், ஆண்டவர் வேற சொல்றாரா. ஆனா இவன் வந்து வேற யாரோ அப்படிங்கிற ரீதியில மதகுங்கிற மிகப்பெரிய உருட்டா பத்தியில மதகுகள் திறக்குமாம்ல. ஏடா, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நான் சொல்றேன், மதகுகளை வைத்துக்கொண்டு இப்படி வந்து ஒரு கதை விடுதானே, அண்டார்டிக் விட்டு விடுதானே, இங்க இருக்க ஊரா ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா. எதுக்கு ஆமேன் அல்லேலூயா கொடுக்குறீங்க? தேவனுடைய வார்த்தை வந்தா மட்டும் ஆமேன் என்பார்களாக அப்படின்றது. அதே போல வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்டதுகள் எதுக்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயான்லாம் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. தன்னிச்சையான போதனைப்பா இது. மதங்களை வச்சு உருட்டுறான். இது என்னமோ அந்நிய பாஷை அப்படியே மதங்களை திறக்கக்கூடிய சற்றா? அந்நிய பாஷை அப்படியே வரிவா லோ சோ டோ இப்படின்னு சொல்லிட்டா உடனே டக்குன்னு அப்படியே திறந்துருமா? இது என்ன இது? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது பழைய படங்கள்ங்கிறத விட அப்பா படிச்ச 8ஆம் கிளாஸினுடைய புத்தகத்துல அலிபாபாவும் 40 திருடர்களும் புத்தகம் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டா காபுசம் அவருக்கா குகும் திறந்துட்டு சீஷம் அப்படின்னு கதவு திறந்துரும். அந்த மாதிரி அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா பேச பேச என்னன்னு கேட்டீங்கன்னா வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். எப்படி? என்னத்த சொல்றாங்க? இது ஒரு கோட் வேர்ட் ஆஃப் பாஸ்வேர்டு. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மோசமான செயல் பச்சலா. ஏன்னா எங்களை படிக்கிறது இல்லை, ஏன்னா பைபிள வாசியா இருக்கியான்னு இல்லை. ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அந்நிய பாஷைங்கிறது இருக்கு. ஆனா நீ சொல்லுகிற பிரகாரப்படி இல்ல. மக்களை வேற திசை திருப்புகிற வேலையா இதோட விட்டுக்கோ. ஏன்னா நீ எங்க இருக்க? நீ கமெண்ட் பண்ணல. நீ உனக்கு இந்த மாதிரி அந்நிய பாஷையில பேசுறதுக்கு வானத்து மதங்கள் திறக்கும்னு சொல்லி எங்கேயாவது பைபிள்ல இருக்குன்னா சொல்லு. இத யூடியூப்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா இதை ஒரு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? மதங்களை திறக்கும், அதை திறக்குவான்ட்டு என்னடா வர செயல்படுகிறதுனால வந்து மதங்கள் திறக்கப்படுதான். எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்களேன். பைபிள் இருக்கா? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றான்னு, உங்களிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிற, உங்களிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிற ஒரு 14வது அதிகாரம் 21 வந்து பவுல் அப்படியாக பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்லுகிறார். அதாவது அநேக பாஷைகளை பேசுகிறதுனாலே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் செபிக்க சொல்றான் அந்நிய பாஷையில.
எங்க சொன்னாரு? அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிச்சியா? அதிகமாக பேசுகிறேன், பட் கருத்தாக 4 வார்த்தையை சுருக்கமா பேசுறேன் அப்படிங்கிறாரு. மத்த சுவிசேஷம் 6, 7, 8ல வாசித்து பாரு. அங்க என்ன சொல்லுது? அதாவது வீண் வார்த்தைகளை கொண்டு அலம்பாதையுங்கள், அண்ணாடிகளை போல அப்படியே கஜ கஜ கஜான்னுக்கிட்டு உபரிக்க பரிவா உபரிக்க பரிவா அது போக அந்நிய பாஷை பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு சிக்குக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்படி தன்னிச்சையா இந்த மாதிரியான பேசைக்கு சொல்றேன். ஆனா அந்நிய பாஷைங்கிறது வேற. பைபிள் சொன்ன அந்நிய பாஷை வேற, இவங்க பேசக்கூடிய அந்நிய பாஷை வேற பாஷை, வேற மாதிரியான பாஷை. புரிதுங்களா? ஒரு மாதிரியான ஆட்கள் இவங்க. அந்நிய பாஷை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, புரஜாதியருக்கு எனக்கும் புரஜாதியருக்கும் அந்நியமான பாஷையிட்டு பேசுவதுதான் அந்நிய பாஷை. ஐயோ கடவுளே கடவுளே! ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாலும் சரி, நீங்க பேசுறதுக்கு முன்னாலும் சரி, என்ன சொல்ல போற, ஏது சொல்ல போற அப்படிங்கிறது முன்னுமே டிசைன் பண்ண வார்த்தை. நாம வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை கூட டிசைன்ல இருக்கு. புரியுதுங்களா? என் நாவில் சொல் பரவாதுக்கு முன்னதாகவே தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். அதே வார்த்தைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6, 8ல வாசிங்க. நீங்கள் கேட்க போகிறதுக்கு முன்னதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். அவ எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம தரிசிக்கிறோம். எங்க இருக்குற வரிய இல்ல பைபிள வாசிப்பியா நீ? முதல்ல எங்க இருக்கு? இந்த மாதிரி இப்படி இப்படி பேசுனா கலைகள் இதாகும். இந்த ஒரு 4 விஷயம் சொல்லிருக்க பத்தியா? இந்த 4 விஷயம் அந்நிய பாஷையை பேசுறதுனால என்ன இதாக போகுது? உள்ளூர்லயே இருந்துகிட்டு இருக்க. சரி, உலக நாட்டுக்கு போனாலும் சரி பரவாயில்ல. பவுல் கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு போனாரு. அதனால அவருக்கு அந்நிய பாஷை வரங்கள் தேவைப்பட்டது. நீ இங்கே தானே இருக்க, இந்த தேசத்துல இருக்க. தமிழ்ல கொடுத்துருக்கு. ஏன் அந்நிய பாஷையில இது பூரா முழுவதுமாக அந்நிய பாஷையை கொடுத்துருக்கலாம்? ஏன் வேலை வாக்கிய தமிழ்ல வந்தது? ஏங்க தமிழ்ல வந்துச்சு? அந்நிய பாஷையில வந்துட வேண்டியது. அந்நிய பாஷையில எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வெறிக்க பரிவா சாப்பாடு கொண்டாங்க அப்படின்னு சொல்லாம வெறிக்க பரிவா நான் கக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு வெறிக்க பரிவா சபரி இப்படின்னு பேசுவியா? இவர்களை போன்ற நபர்கள் கிறிஸ்துவத்தை முட்டாளாக்கும் ஒரு சுய போதனை உள்ள ஆளர்களை என்னைக்குமே நீங்க இது பண்ணாதீங்க, வைக்காதீங்க. இவங்கள்ட்ட என்னமோ இது ஒரு அந்நிய பாஷைங்கிற ஒரு வந்தர பாஷை போல, இதை பேசுனதுனால அப்படியே ஏதோ ஒண்ணு ஆக போவது போல இல்லை. நீங்க ஜெபம் வேண்டும் பண்ண வேண்டிய விதமாக்கிய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு டேட்டா பேஸ கொடுத்திருக்கிறாரு. அதே போல நீங்க எல்லாவற்றிற்கும் ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. சோதனைக்கு அப்படியே அப்படின்னு சொல்றதா? அவரே கேவலமா இது பண்ணுவார், வைப்பாரு. அதே போல ஜெபம் எப்படி கேட்கிறது? நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அதே போல எதை நாம கேட்கிறோமோ அவர் சித்தப்படி கேட்டா அவர் செவி கொடுக்கிறார் என்று அர்த்தமா இருக்கு. ஒபரி கபரிபா கபரிபா ஆண்டவரே, ஒபரி கபரிபா ஆண்டவரே, ஆண்டவரே கபரி கபரிபா குபரி கபரிபா. உடனே அங்கிருந்து மேல நின்று பார்த்துட்டு, யாரில் அவன் கோமாளி, திருட்டு கம்நாட்டியா இருப்பான் போல் இருக்கு, மாய்மால கம்நாட்டியா இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு போயிட்டு, கமன் போடா கேட்ட விட்டுறா, யாரா அவன் சொன்னதை விட்டு சொறைய பிடிங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் அப்பதானே ஆண்டவரே சொல்லுவீங்க? அக்கிரம சேர்க்கைக்காரர்களை அகன்று போங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா ஆண்டவரே? ஆமா, வானத்துல இருந்து சொல்றாரு, கேக்குது. போங்கட அக்கிரம சேர்க்கைக்காரர்களே, பேதியில போவானுங்களா, செத்த புயல்களா. வேறொரு பதிவு. வணக்கம்.